ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஷாலினி பேசுகிறேன். நான் இன்ஸ்டாவில், மூவியில், சீரியல்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நான் நம்ம விஜய் சாரோட படத்தில் நடிச்சிருக்கேன். அவருக்கு ஒரு சின்ன கேரக்டர் தான் இருந்தாலும் நம்ம தளபதி பக்கத்துலேயே உட்காந்து நடிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. கடைசி படத்தில் ஒரு சின்ன வாய்ப்பு கிடச்சிருக்கு. நிறைய படத்தில் வில்லனோட ஒய்ஃபாகவும் ஹீரோயினுக்கு அம்மாவாக பண்ணியிருக்கேன். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சொல்கிறேன், லாஸ்ட்டாக நான் வந்து ரிலீஸ் ஆனது வந்து வடக்குப்பட்டு ராமசாமியில் வந்து சந்தானம் சாருக்கு அம்மாவாக நான் பண்ணியிருப்பேன். இப்போவும் குல் சுரேஷ் சாருக்கு வந்து படத்துக்கு அந்த இதுக்காக தான் வந்திருக்கேன். நேற்று வந்து குல் சுரேஷ் சாரோட இன்னொரு படத்தில் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக சாரோட குல் சுரேஷ் சாரோட 3 படம் பண்ணிட்டேன். சந்திரமுகி 2 ஒன்று, அதுக்கப்புறம் வடக்குப்பட்டு ராமசாமி, அப்புறம் நேற்று ஒரு புது மூவி இன்னும் நேம் வைக்கல, மைன் கோபி லீடாக பண்ணுறாரு, அதில் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ 4th ஃபிலிம் அவரோடது இப்போ ப்ரொடக்ஷன் நம்பர் 1ன்னு சொல்லிட்டு அந்த மூவி படப்பூஜைக்காக தான் வந்திருக்கேன். அதில் வந்து மதர் கேரக்டருக்காக தான் சொல்லியிருக்காரு. பார்ப்போம், மேபி கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும். அவர் கேரக்டருக்கு வந்து அம்மாவுக்கு வந்து நல்ல ஆக்சுவலாக வந்து அந்த பந்தாலாம் கிடையாது குல் சுரேஷ் சாருக்கு. எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ஈக்குவல் ரேஞ்சிங்கில் வந்து நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் கொடுப்பாரு. நேற்று ஒரு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு போலீஸ் கேரக்டர் தான் பண்ணுறேன். சார் வந்து ஒரு நார்மல் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ராசிஷன்ஸ் கேரக்டர்ஸில் இருக்கிற மாமா மாதிரி பண்ணியிருந்தார். அதில் ஒரு சீன் பர்டிகுலராக சும்மா டைலாக் பேச எனக்கு டைலாக்ஸே கிடையாது. ஆனால் என்னென்னா குல் சுரேஷ் சார் வந்து சும்மா என் மேலே தோல் மேலே கை வைக்கிற மாதிரியும் நான் அவர் அடிக்க போகிற மாதிரி ஒரு சீன் எக்ஸ்ட்ரா அவரே வச்சார், டேரக்டர் வைக்கல. அந்தளவுக்கு நம்ம கூட ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் நிறைய வாய்ப்புகளை வந்து குல் சுரேஷ் சார் கொடுக்குறாரு. அவர் ஹீரோவாக புதுசாக படம் பண்ண போகிறாரு. அவருக்கு ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ், மே காட் பிளெஸ் ஹிம். நிறைய படம் ஒரு ஹீரோவாக பண்ணணும்னு என்னோடய ஆசை. ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட்க்கு அவர் வாய்ப்பு கொடுப்பாரு, நடிக்கிறதுக்கான பிளேஸ் கொடுப்பாரு. ஸோ அவருக்கு கிடைக்கணும்னு என்னோட சைட்லேருந்து வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். சீரியலில் வந்து என்னென்னா நைட்டு 11 வரைக்கும் எடுக்க வேண்டியதாக இருக்குது. நைட் 11 வரைக்கும் கம்பல்சேஷனாக போகுது. மூவி அப்படி இல்லை, 6 o'clock பேக்கப் ஆகிடுது. இன்னொன்று என்னென்னா அதில் ப்ராம்ப்டிங் போகும். சீரியல் உங்களுக்கு தெரியும், நிறைய சீன்ஸ் எடுப்பாங்க. மூவிஸில் அப்படி கிடையாது, ஒரு சீனே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக எடுப்பாங்க. அது இல்லாமல் நான் நடிக்கிறதுக்கான ஸ்கோப் நிறைய இருக்கும் நம்மளுக்கு படத்தில். ஆனால் ரீச் வந்து சீரியல் தாங்க. நான் சீரியல் பண்ணி ஒரு 2 years ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னுமே அந்த சீரியலில் மக்கள் ஞாபகம் வச்சுட்டு வெளில போகும்போது நீங்கள் சீரியல் நடிச்சிங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. படத்தை விட அதுதான் கொஞ்சம் ரீச் அதிகம். ஆனால் என்னென்னா மூவியில் நடிக்கும்போது நம்ம இன்னும் நம்மளுக்கு அந்த கண்டென்ட் மட்டும் கொடுப்பாங்க, டைலாக்ஸ்லாம் நம்மளாம் ஓனாக தான் சொல்ல வேண்டியது இருக்கும். அவங்க சொல்கிறத சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் சீரியல் அப்படி இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்படியே ஒப்பிக்கணும். அதுதான் ஒரே ஒரு இதுதான். இல்லை, ஆக்சுவலாக சோஷியல் மீடியா வந்து நல்லதையும் கொடுக்குது, கெடுதலும் கொடுக்குது. நான் பார்க்குறதுல வந்து யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இதில் பண்ணி வீடு காடு அப்படின்னு நாங்கள் கூட எங்களால் இன்னும் அந்த நிலைமைக்கு போக முடியறதில்ல. ஆனால் அவங்க யூடியூப்பில் சம்பாதிச்சு வீடு காரு அப்படின்னு அவங்கள பார்த்தாலாம் எங்களுக்குலாம் கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது. ஆனால் நம்ம அந்த லெவலுக்கு இறங்கி பண்ண முடியாது. ரீல்ஸ் எல்லாம் ஒரு ஒரு அளவுக்கோட வச்சுக்கிட்டு தான் பண்ண முடியதாக இருக்குது. அவங்க அப்படி பண்ணுறதுனால உயர்ந்திருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் வந்து அவங்களால நிறைய நல்ல விஷயமும் இருக்குது நம்ம யூடியூப்னால. அது மட்டும் பார்த்தேன் நான். நிறைய நல்லாவும் ரொம்ப எல்லாரும் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க, கார் வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம கூட இன்னும் பண்ண முடியல, சினிமாவில் நடிச்சுட்டு அப்படின்னு தோன்றது இருக்கிறதா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ரொம்ப பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதேமாரி நீங்கள் எல்லாம் டீசெண்டாகவும் பண்ணிட்டு இருக்கீங்க. சில பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் வேறு இப்போ சினிமாவில் நீங்களாம் வந்து வாய்ப்பு தேடி ரொம்ப அழிஞ்சிருக்கீங்க. இப்போ இன்ஸ்டாகிராமில் கவர்ச்சியாக ஸ்டில்லு போட்டு வீடியோ போட்டு அந்த மாதிரி வாய்ப்பு வாங்குறாங்க. அதை நீங்கள் எப்படி பண்ண? இல்லை, அதுதாங்க நான் சொல்கிறேனே, அவங்களுக்கு உடனே கிடச்சிடுதுங்க. நாங்கள்லாம் ஆஃபீஸாக இன்னும் நான் போயிட்டு தான் இருக்கேன். ஒரு நியூ ஆஃபீஸ் லான்ச் ஆகுதுன்னா நம்ம மேனேஜரில் டைரக்டர் கால் பண்ணுவாங்க, நாங்கள் போகிறோம். பட் அவங்களுக்குலாம் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து அந்த வாய்ப்புகள் கிடச்சிருது. எங்கள் அளவுக்கு வந்து அலையிறதோ இது பண்ணுறதோ இல்லை. ஒரு பேமெண்ட் வைஸ் கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தாங்க ஹை ரேஞ்சிங்கில் இருக்கும். இன்னுமே நார்மல் ரேஞ்சிங்கில் தான் நாங்கள்லாம் இருக்கோம். நாங்கள் என்ன கொடுத்தாலும் எங்களுக்கு கேரக்டர் முக்கியம், படத்தில் நடிக்கிறது முக்கியம். பட் அவங்களுக்கு அது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு யூடியூப் வருமானம் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா போயிட்டுருக்கு. அதை வச்சு அவங்க ஏர்ன் பண்ணிடுறாங்க. இது சும்மா அவங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டிக்காக தான் அந்த மூவிஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நாங்கள் அப்படி இல்லை, எங்களுக்கு பப்ளிசிட்டியே மூவிஸு சீரியல்ஸ் தான். அதனால் நாங்கள் இன்னுமே அலைஞ்சிட்டு தான் இருக்கோம். தெரியல, எங்களால் அந்த ரீச்லாம் எங்களால் வர முடியல, இன்ஃப்ளூயன்சர்ஸ் போகிற அளவுக்கு வர முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா செலிப்ரிட்டி ஷோன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, எல்லாம் ஆக்டர்ஸு அந்த மாதிரி ஆளுங்கலாம் செலிப்ரிட்டி ஷோ வந்து பார்ப்பாங்க, அது ரிவ்யூ சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஆர்டிஸ்ட் தான் கூப்பிட்டு சொன்னாங்க. அதுக்கு எதுக்கு என்ன? இல்லை, அதுதான் சொல்கிறேன், அவங்க தான் ரொம்ப ரீச்சில் இருக்காங்க இல்லைங்களா. இப்போ ஒரு கடை ஓப்பனிங்கு கூட இப்போலாம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் நிறைய பேர் போகிறாங்க. நம்ம செலிப்ரிட்டியை விட அவங்க தான் நிறைய போகிறாங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் அதே மாதிரி எனக்கு என்னென்னா, இப்போ நேற்று நான் பார்த்துட்டு இருந்தேன், அந்த மாலை வித்துட்டு இருந்த குறிக்கார போன வந்து இப்போ வந்து செங்கனூர் ஜுவல்லர்ஸ்க்கு போய் அந்த இது வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி தான் இன்ஸ்டா இந்த யூடியூப்பில் தான் வந்து ஃபெமிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம மூவிஸை விட அதில் தான் ஃபெமிலிட்டி, எனக்கு அது 101% தெரியுது. எங்களை விட அவங்களுக்கு தான் ஃபெமிலிட்டி அதிகமாகவும் இருக்குது. அவங்களுக்கு ஈஸியாக ரீச் கூட ஆகிடுறாங்க. அவங்களுக்கு வந்து வியூவர்ஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால, ஈஸியாக ஃபாலோவர்ஸ் நிறைய இருக்கிறதுனால ஈஸியாக ரீச் ஆகிறாங்க. நாங்களாம் கொஞ்சம் ஸ்லோ தான். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து போட்டாலும்.
இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோவர்ஸ் பார்த்து தான் வாய்ப்பு தராங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் அதையே வந்து காசு கொடுத்தா நீ எவ்வளோ ஃபாலோவர்ஸ் பண்ணாலும் தராங்க. அது நீங்கள் எப்படி மேடம்? இல்லை அது வந்து சும்மா அங்கே நிறைய காசு கொடுத்தா ஃபாலோவர்ஸ் கொடுக்குறாங்கல்ல, அது கொஞ்ச நாள் இருந்துட்டு 1 மந்த் இருக்கும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது ரிப்பீட் போயிடுது. நம்மளுக்கு ரியலாக நம்மளை ஃபாலோ பண்ணுறது மட்டும்தான் அது கரெக்டாக இன்ஸ்டாவில் இருக்குமே தவிர, அது சும்மா காசு கொடுத்துருக்கிறது ஒரு 1 மந்த் 30 டேஸ் 60 டேஸ்ன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபாலோவர்ஸ் குறைஞ்சிரும். அது நான் கேள்விப்பட்டேன் நானும். இப்போ வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வாய்ப்பு நான் எனக்கு வந்து நான் இப்போ ஹீரோ ஹீரோயினுக்கு அம்மா கேரக்டர் பண்ணோம், எனக்கு அதுதான் ஆசையும் கூட. இல்லைனா வில்லத்தனமாக பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. இன்றைக்கி வரைக்கும் கிடச்சதில்ல. ஏன்னா என்னோட ஃபேஸ் டெக்கை வந்து ஸ்ட்ரெச்சர் பார்த்தீங்கன்னா அந்த வில்லி அந்த கேரக்டர் கரெக்டாக செட் ஆகும். இன்னும் எனக்கு அது மாதிரி கிடைக்கல. கிடைக்கணும் நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன், அவ்வளோதான். வேறு ப்ராஜெக்ட்? இல்லை ஆக்சுவலாக என் சன்னுக்கு மேரேஜ் இருந்தது, அதனால் 3 மந்த்ஸாக எந்த ப்ராஜெக்ட்டுமே சைன் பண்ணல. இப்போ நேற்று தான் புது படம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, குல் சர்வீஸ் சார் கூட. இப்போ ஃபர்தராக இனிமேல் ட்ரை பண்ணணும். இப்போ நடிக்கணும் ஆனால் உங்களுக்கு என்ன மாதிரி கேரக்டர்? அதே வில்லி கேரக்டர் பண்ணணுன்னு ரொம்ப ஆசைங்க. ஒரு 5 ஆம்பளைங்க ஒரு 10 ஆம்பளைங்களை தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி ஒரு வில்லி கேரக்டர் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. இன்னும் அந்த மாதிரி ஒரு இது வாய்ப்பு இன்னும் வரல. எப்படி நீங்கள் நார்மலாகவே வில்லி மாதிரி இருப்பீங்களா இல்லை? வீட்டில் தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நார்மலாக அப்படி தான் நினைக்கிறேன். வீட்டில் நம்ம பேசுகிறது தான். எனக்கு 4 பசங்க இருக்காங்க. ஹஸ்பண்டாக இருந்தாலும் 4 பசங்க எல்லாருமே நான் சொல்கிறது தான் டிசிஷன் இன்னைக்கு வரைக்குமே. ஸோ அதே தான் நினைக்கிறேன். சாஃப்ட் இல்லை, சாஃப்ட் இல்லை. ஆமாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.